இல்ல ப்ரோ, நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி ட்ரைலர் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம்ல. இந்தியன் அந்த ஒன்னு இப்போ நேற்று நைட்டு தான் நான் வந்து படத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்தியன் பார்த்துட்டு வந்தேன். இப்போ இந்தியன் 2 வந்து அந்த வைப் கிடைக்கல. ஆக்சுவலாக படம் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சரி ஒரு மாதிரி எடுத்துட்டு போறாங்க, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு பார்த்தா சின்ன சின்ன அந்தந்த இடத்துல கமல் வரும்போது அந்த இடத்துல நமக்கு நல்லா இருக்கு, அதுக்கப்புறமா போர் அடிக்குது. இந்த படத்துல நீ என்ன எதிர்பார்த்து போனீங்க? என்ன எதிர்பார்த்து போனேன் அப்படின்னா சங்கர் அண்ட் கமல்ஹாசன் எதிர்பார்த்தேன். பட் நான் கமல் ஃபேன் தான், பட் pretty disappointed. ஓகே, அனிருத்தோட மியூசிக் உங்களுக்கு விக்ரம் அளவுக்கு இல்ல, ஜெயிலர் அளவுக்கு இல்ல. ஓகே, விக்ரம் அளவுக்கு இதுல வந்து பீட் பண்ணுமா கலெக்ஷன்? தெரியல, மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒர்க் ஆனா டெஃபினெட்லி பீட் பண்ணும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆனா, பட் நாட் ஷுர் ஹவ் இட் வுட் ப்ராக்ரஸ். நிறைய பேர் வரட்டே இல்லன்னு சொல்றாங்க. பெரிய எதுவுமே பண்ணல ப்ரோ. அவர் ஜஸ்ட் சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் இல்ல சும்மா ஒரு 10 செகண்ட்ஸ் வந்துட்டு போறாரு. அவரோட மெயின் ரோல் இந்தியன் 3ல இருக்கும்னு சொல்றாங்க. அதுதான் பார்க்கணும். இல்ல இது எனக்கு ஆக்சுவலா பிடிக்கல. ஆமா, எனக்கு இந்தியன் 3யோட இதுதான் வெயிட்டிங். எல்லாருமே அதை வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி கிளைமேக்ஸ் அந்த ½ an hour அது நல்லா இருக்கு. கமல் சாரோட அந்த ஆக்டிங் 3ல தான் எல்லா படமே. 2 படம் இல்ல ப்ரோ, 3 தான் ப்ரோ படமே. அதனால 3க்கு தான் வெயிட்டிங். எனக்கு கேட்டா நான் டிசப்பாயிண்ட் தான். சூப்பரா இருந்துச்சு. படத்தோட ஒரு ஃபீலா சொல்லிட்டு போறாங்க. இந்த படத்தை நாங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல. இந்த படம் ட்ரெய்லர் போதே எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இல்ல. பட் படம் வந்து ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, இந்த படத்தை வந்து என்ன ஆடியன்ஸ்க்கு சொல்ல விரும்புறீங்க? இந்த படம் ஆடியன்ஸுக்கு வந்து மேபி நீங்க ஒரு 10-15 வருஷம் முன்னாடி இந்த படம் வந்திருந்தா மேபி நல்லா இருந்திருக்கலாம். பட் இப்போ ஐம் நாட் ஷுர் ஹவு திஸ் வுட் பி. எவ்வளவு நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு கூஸ்பம் சீன்ஸ்லாம், ஃபைட் சீன்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. பாட்டுக்கு வெயிட் பண்ணி கதையில பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எதனா ஒரு சீன் கூஸ்பம்ஸ் இருந்துச்சு? அதான் ஃபைட் சீன்ஸ் கூஸ்பம்ஸ் இருந்துச்சு. அது மெசேஜ் சொல்லுவாங்க படத்துலயா? அது நம்ம இன்னும் திருந்தாம இருக்கோம். இந்த லஞ்சன்றது இன்னும் அதிகமா ஆயிட்டு இருக்கு. அதுதான் வந்து அதை நம்ம எல்லாமே திருத்திக்கணும்னு சொல்ல வரேன். மூவி ஓகே, பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் இல்லை. தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் தேர்ட் பார்ட் லீடு வந்து சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான். படம் எடுக்க தெரியாம எடுத்துட்டாரு கமல்ஹாசன் வச்சு. சங்கரோட பெஸ்ட்லாம் வந்து நிறைய படம் நான் பார்த்துருக்கேன். சங்கரோட ஜென்டில்மேன், இந்தியன், சிவாஜி, முதல்வன்லாம் பார்த்துட்டு டெஃபினெட்லி நாட் சாட்டிஸ்ஃபைட். இது அனிருத் பிஜிஎம்காக தான் மெயினாக வந்தது. நான் அதுவும் இந்தியன் ஒன்று எனக்கு ஃபேவரட் படம். ஸோ அதனால அது லைட்டாக இருக்கு, ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லைட்டாக அரசியல் பேசியிருக்காங்க. இந்தியன் போது வந்து இந்திய லெவலில் அரசியல் பேசணும்னு நினச்சேன். தமிழ்நாட்டு லெவலில் உள்ள அரசியலில் தான் லைட்டாக பேசியிருக்காங்க. மற்றபடி சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இல்லை. சங்கர் பிளிங் போது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் அது லீட் பண்ணோம் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த அளவுக்கு இல்லை என்னுடைய பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன். இந்தியன் 3 ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. இந்தியன் 3 வெயிட்டிங். தலைவரா அடிச்சிக்க முடியாது. நல்லா இந்தியன் 3க்கு வெயிட்டிங். வேஸ்ட் ப்ரோ. படம் சூப்பர் தான். சூப்பரா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. என்ன சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது கமல்ஹாசன்? அந்த ஃபைட்டிங் சீன் லாஸ்ட்ல கிளைமேக்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. என்ன சீன் வந்து கூஸ்பம்ஸ் இருந்துச்சு? அதாவது ப்ரீ கிளைமேக்ஸ் மிரட்டி விட்டாரு. எதிர்பார்க்கல. ரொம்ப ஸ்பீடா இருந்துச்சு. கேமராஸ் எல்லாமே ஆங்கிள் சூப்பர். அதுக்கப்புறம் அன்னைக்கு பிஜிஎம் வேற லெவல்ல மிரட்டிட்டாரு. நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து மைனஸ் பார்த்து தான் சொல்லிட்டு போறாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தது, பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு பிக்கப் ஆயிடுச்சு. பட் இந்தியன் 1 அளவு இல்ல. அதெல்லாம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி என்ன எதிர்பார்த்து உள்ள போனீங்க? தேர்ட் பார்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவர் அந்த ஃபைட் சீன்ஸ்ல அந்த 6 பேக்ஸ்லாம் காட்டுவார், அப்போ சூப்பரா இருந்துச்சு. கமல்ஹாசன் வந்து உள்ள எதிர்பார்த்து என்ன போனீங்க? கதையில சங்கரோட டைரக்ஷன் பார்த்து எதிர்பார்த்தீங்களா இல்ல கமல்ஹாசனுடைய ஆக்டிங் எதிர்பார்த்து உள்ள போனீங்க? கமலோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவரோட மேக்கப்லாம் இருக்குல்ல, அதுக்காக போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போறீங்க, செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு டைம் போனதே தெரியல, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து டியூரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு, லெந்தா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் லேகா இருந்துச்சு. மேபி பார்ட் 2ல வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க் யூ. இப்போ இத்தனை வயசுல அவர் எப்படி நடிக்கிறாரு? இப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இப்போ
40 அடி ரோப்ல எல்லாம் நடிச்சாருன்னு கேள்விப்பட்டோம். சரி அதெல்லாம் எப்படி இருக்குன்றத பாக்குறதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்தது. ஓகேண்ணா, இந்தியன் மியூசிக்ல வந்து பாதி காப்பி அடிச்சிருக்காங்க சில பேர் சொல்றாங்க. மியூசிக் என்பது அந்த அனிருத் வந்து சரியா போடல சம்திங். இல்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது. மியூசிக் எந்த காப்பி அடிச்சதும் இல்ல. அந்த மியூசிக் வந்து ஒரே ஒரு பீட் மட்டும்தான், அந்த இந்தியன் பழைய இந்தியன்ல இருந்து ஒரு பீட் அந்த சும்மா வந்துட்டு போகும். மத்தபடி எல்லாமே புதுசான மியூசிக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு பெரிய ஆக்டர் அந்த எஸ்எஸ் அவர் வந்து இந்த படத்துல வந்து சின்னோண்டு சீன் தான் தந்துட்டு ஏமாத்திட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. ஓப்பனிங்ல இருந்தே வருவாரு, கிளைமேக்ஸ் வரைக்கும் வருவாரு. பார்ட் 3ல வந்து அவரு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வருவாரு. சித்தார்த்தோட கேரக்டர் எப்படின்னா? சித்தார்த்தோட கேரக்டர் அருமையா பண்ணியிருக்காரு. காமெடி சேனல் எப்படின்னா? காமெடி சேனல்லாம் நல்லா, விவேக் சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல இருந்து என்ன கதை சொல்ல விரும்புறாங்க, ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த படத்தை பார்த்து? அது வந்து படம் பார்த்து தானே தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாமே சொல்லக்கூடாது இல்லைன்னா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா.